ஏ மீனா, நீ என்ன இந்த பக்கம்? என் பொண்ணு நல்லா வாடுறதே உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் பொண்ணுகிட்ட நீ என்ன சொல்லி மயக்க வச்சிருக்க? நான் என்ன சொன்னேன்? புரியுற மாதிரி சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல நிஜமா. யார் மீனா அங்க ஒரு மாதிரி பேசுறாங்க? ஸ்ருதியோட அம்மா. சொல்லு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க முதல்ல? என் பொண்ணு அந்த வீட்ல நல்ல பேர் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா? ஸ்ருதி என்னோட சொந்த தங்கச்சி. என்னது, உனக்கு போய் அவ தங்கச்சியா? அதெல்லாம் நீ கனவுல மட்டும் தான் நினைக்க முடியும். உனக்கு காசு வேணும்னா சொல்லு, நான் கொடுக்குறேன். அதுக்குன்னு என்னோட பொண்ணு வாழ்க்கையை நீ கெடுத்துடாத தயவு செஞ்சு. நான் என்னதுங்க ஸ்டுடியோட வாழ்க்கையை கெடுத்தேன்? ரொம்ப நடிக்க தேவையில்லை. சமந்தி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓ, இதெல்லாம் அத்தை பார்த்த வேலை தானா? அவங்களுக்கு நானும் ஸ்டுடியும் ஒன்னா பழகிறது பிடிக்கல, அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்களும் இப்படி வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க. டீச்சர் மாத்தாத. ஒழுங்கா என்னோட பொண்ணு வாழ்க்கையில வயறது நிறுத்திடு. உழைச்சி சம்பாதிக்க உனக்கு தெரியாதா? ஏங்க என்ன இப்படி பேசுறீங்க? இது மாதிரி ஸ்ருதியை ஏமாத்தி ஏமாத்தி அவகிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வரியா? ஓ, உன் புருஷனுக்கு கூட கார் வாங்கி கொடுத்தியே, அதெல்லாம் எங்களோட காசு வச்சு தானா? இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க. என் புருஷனை எதுக்கு இழுக்கிறீங்க இப்போ? இதுல வேற காசு வச்சுதான் ரூம்லாம் கட்ட போறீங்களா? இங்க பாருங்க, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. எவ்வளோ காசு வேணா கேளு, நான் கொடுத்துட்றேன். திருப்பி என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டேல. சமந்தி அப்பவே சொன்னாங்க இவ சரியான ரோசக்காரின்னு. இப்போதான் எனக்கு தெரியுது நீ எவ்வளோ பெரிய ரோசக்காரின்னு. இங்க பாருங்க, ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. உன் கூடலாம் பேசணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? என்னோட விதி உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணு வாழ்க்கைய வயறது நிறுத்திடு. காசுக்காக இப்படி என்னோட பொண்ணு வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சதா? இங்க பாருங்க, நீங்க ஸ்டுடியோட அம்மனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா கையில கிடைக்கிறத எடுத்து அவங்க மூஞ்சி மேலே அடிச்சிருப்பேன். என்னோட பேக்ரவுண்டை கூட பார்க்காம உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும். லாஸ்ட்டாக சொல்கிறேன், என் பொண்ணு வாழ்க்கையில் வயடாத. ஏதாச்சும் காசு வேணா என்கிட்ட சொல்லு, அவ்வளோதான். ச்சே. டு பி கண்டினியூட். இதோட கண்டினியூஷனை பார்க்க மறந்துடாதீங்க.